பச்சை கிளி மாதிரி உட்காந்துக்கிறான். மாமா மாமாவா? மாமா யாருக்கு யாருடா மாமா? நீங்கள் தான் எனக்கு மாமா. நான் உனக்கு மாமாவா? நீ நான் என் தங்கச்சி வயசுல பிறந்த. சரி, ஒரு வகையில மொப்பனுக்கு 2ஆம் தரமா வந்தவன் என் தங்கச்சியா கூட இருக்கட்டும். நான் மாமன்றது இன்னைக்குதான் ஞாபகம்தா. அன்று மாபெரும் சபையில உனக்கு மணிமணி சுட்டு சொல்றாங்களா? அன்னைக்கு தெரியலையாடா இந்த மாமன்? தெரியாதா? பேசுனா அப்ப தெரியல. அன்னைக்கு தெரியலையா மாமன்? அன்னைக்கு அண்ணனும் தங்கச்சிய மாத்தி மாத்தி என்ன சொன்னீங்க? 1 ரூபாய் கொடுத்து பொங்க வாங்குற நெத்தில வைக்கிறோம், 5 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கினா வாசல் கூட அவ பாட்டு அவ வாய்க்கு வந்து பேசுறா. நீ என்ன சொன்ன? தாய் மாமனா? தாய் மாமன் அதுக்குள்ள நீ எச்ச ஏலியா, அவன் நாய் நக்கல ஏலியா. நாய் நக்கன ஏல, நாய் நக்கன ஏல, நாய் நக்கன ஏல. அவன் சொன்னான் நாய் நக்கன ஏல சுத்தமா இருக்கும். நானாச்சும் எச்சல அன்னைக்கு சொன்னி அன்னைக்கு தெரியலடா. ஆமா அன்னைக்கு தெரியலையா? இன்னைக்கு அந்த மாமன் தானே தாய் மாமன் உறவு என்பது எப்பேற்பட்ட உறவு தெரியுமாடா? எப்பேற்பட்ட உறவு தெரியுமாடா? அதானே தொடப்ப கட்ட தாய் மாமன் உறவு தான். அந்த மாதிரி உறவா? இங்க கழிஞ்சிட போறாடா. கம்னு நீ வர. தாய் மாமன் உறவு என்பது தாய் ரத்த பாசத்துல வரத்துறா. ரத்த பாசத்துல வரது. தாய் இறந்த பிறகும் அந்த குடும்பத்தில் பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு தாய் மாமனால் வருகின்ற சீர் என்னால நிற்க கூடாதுக்காகத்தான் அண்ணன் தம்பி இருக்கிற வீடா பார்த்து பெண்ணை கட்டுவாங்க. ஆகிய அப்பேற்பட்ட உறவுடா தாய் மாமன் உறவு. அந்த துச்சமா மதிச்சா தருதனா நாயே. அன்று ஏதோ அவசரப்பட்டு வாய் தவறி உங்களை நான் பேசிவிட்டேன். சைலன்ஸ். தாய் மாமன் உறவு என்பது அப்பேற்பட்ட உறவுடா. அன்று ஏதோ வாய் தவறி சொல்லிட்டியா? ஆத்திரத்தில் அறிவிக்க கூடாது, கோபத்தில் குணத்தை வைக்க கூடாது. படித்து விட்டோம் என்ற மமதையில், நாடு திரும்பி விட்டோம் என்ற நினைப்பில் என்னை பார்த்து அவதூறா பேசினீங்க. அன்னைக்கு தெரியல அவரை வீணாச்சு கிடக்குறீங்க. அவர் எந்த தவறுமே செய்யல. உள்ள போனவங்கள யாரு? அது உங்க மனைவியா தங்கச்சியா? தங்கச்சி. தங்குச்சி இல்ல, கோணி ஊசி. உங்க தங்கச்சி தாங்க கட்டி பிடிச்ச முத்தம் கட்டிச்சு. என் காதல கேட்டேன். ஆமா, இவ்வளவுதானே. அவளை அப்படி செய்ய சொல்றது நான் தான். ஆடா கூட்டி கொடுத்த டாபரு. நீ பண்ணிட்டு இருந்த வேலை சொல்லிக்கோ. உமா வேலையா? இந்த வேலை செஞ்சுதானே நாங்க கார் எடுத்து வந்துடுவோம். பின்னாடி நீங்க கார் அப்ப அதானா? எங்களுக்கு கூட ஒரு கார் ஒன்று புக் பண்ணி கொடுக்கலாம். என்ன பார்த்து சொல்றேன். கோட்டை கொடுப்பது குருகடாட்சம். குருகடாட்சம். கொடுப்பது கடவுள் சித்தம். சித்தம். மகாபாரத போர் நடப்பதற்காக அர்ஜுனுக்கு சுபத்திரை கொடி கொடுத்தாங்க மாய கண்ணு. இன்று இந்த நாட்டை பிடிப்பதற்காக இவனை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக என் தங்கச்சி இப்படி நடிக்க வச்சது இந்த அண்ணன். கூட்டி கொடுத்ததுக்கு எவ்வளவு விளக்கம் பேசுறான்டா ஆளு. இந்த வேலை செய்து தும்பச்சல்ல தூக்கு மாட்டி சாவலான்டான்ற. இந்த வேலை செஞ்சு நாங்க கோயில்கேரி கடை வச்சுக்கிறோம்டா. இதை விட்டா கூட அப்படி இருக்க போது சரி. நான் தெரியாம தான் கேக்குறேன். சரி, தெரிஞ்சே கேக்குறேன். சரி, நீ எத்தனை வருஷமா போட்டு வச்சுக்கிற? 9 வருஷமா. 9 கம்பெனியே கிடையாது. வாய மூடு. அது உங்களுடைய நினைப்பு. எல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் கம்மிடுறா. சரி, 10 வருஷமாக்குறாங்க. 10 வருஷமா பெட்டி வச்சுக்கிறேன். ஒரு நாளைக்கு உனக்கு எவ்வளவு சம்பளம்? 3000 ரூபாய். என்னடா எப்பா நீ வெட்டி முறிக்கிற 3000 ரூபாய் முல்லைக்கு போய் வாங்கி போற? உக்காந்து கிக்கு புக்கு கிக்கு புக்கு கிக்கு புக்கு கிக்கு புக்கு நிக்கிறேன். 3000 ரூபாய் உனக்கு கிக்கு புக்கு கிக்கு புக்குன்றாரா? நல்ல வேலை. நான் கூட அம்மன் வரத்தை பார்த்துட்டு ஒரு வேலை புராணம் தான் கேட்பாங்களோ நான் நினைச்சுக்கிறேன். இந்த புராணம் வச்சுதான் இவர் இந்த சூர வேஷம் ஆடி இருக்கணுமே. அந்த சூர வேஷத்தை கதையை தூக்கி வெளியே இருப்பாரு. சூராஜி சூரன் எல்லாம் சூத்தடிக்க ஏன்டா ஒரு வேலை போய் கறி மீன் சாப்பிடறேன்னு கேக்குறியா? பொட்டி போடாத. வேணாம்.
கறிமீனா ஆ. உனக்கு என்ன வேணும் ஏய். கறி வேணுமா என்ன வேணும் மீன் கறி வேணுமா ஆ? இல்ல மயில் கறி வேணுமா ஆமா. டேய் ஏய். இது 5 ஸ்டார் ஹோட்டல் இல்ல கட்டியா பச்சை தவுல கறி வேணுமா ஆமா. இல்ல படி கறி வேணுமா அதுல தப்பா பேசிட்டா இல்ல என்ன வேணும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஆ. இது வரைக்கும் நீ எவ்வளவு சேர்த்து வச்சுக்கிற பணப்பாக்கம் தாண்ட மாட்டுது ஏன் அதுக்குள்ள அக்கௌண்ட்ல போட்டு புடிச்சிடணும் புடிச்சிடணும் இப்ப நேத்து ஒண்ணு போட்டனா இப்போ 8ஆம் தேதி ஒண்ணு போடணும் போடணும் 10ஆம் தேதி ஒண்ணு போடணும் எல்லாத்துக்கும் இந்த போய் பிடி போட்டு ஏன் அந்த பொழப்பு இப்ப என்ன பண்ணலான்ற ஐயா கிட்ட எவ்வளவு தெரியுமா எவ்வளோ 1 கோடி ரூபாய்க்கு ஏன்னா 1 கோடி எப்போன்றான் அவனை கூட்டி குத்துது 1 கோடி ரூபாடா 2 கார் நாங்க புக் பண்ணி வச்சுக்கிறோம் அடுத்து 2 காரு ஆ. 2 வேனு ஆ. அப்படிங்க வேன் நான் உங்களுக்கு வேணா சொல்லி ஜேசிபி வாங்கி தரோம் எங்களுக்கு அதை வச்சு நான் யாரா ஜேசிபிய மண்ணை விட்டு கலந்துக்கு அப்படி இருக்கும்போது என்னை பார்த்து அவுத்து ஆமாடா.
யாரும் எதுக்காக பறிச்சு பேசாதீங்களா? அது வேணாம். சில்லா கோழி யாரா இருக்குதா? ஆமா, கரெக்டா அப்படியே காட்டு பண்ணி மாதிரியா இருக்கிறான் பாரு. எல்லாரும் கம்முன்னு சொல்லு. இல்லையா இருந்ததை பார்த்து ஒரே பாம் சரி. இருக்கிற 25 வீடு க்ளோஸ். ஞாபகம் வச்சுக்கோ. அது கொஞ்சம் கால் மேல அடி. அன்னைக்கு என்ன பேசும்போது யாரா கேட்டீங்களா? சரி சொல்லு. எங்க மாமா என்ன அடிக்கிறாரு சொல்றா. சொல்லு சொல்லு யாரு காடு பண்ணியா? கம்முறியா? இல்லை அம்மா உயிரை போகிறேன். பாக்குறா முடியாதா? என்ன சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மமண்டை வாட்டுதம்மா சொந்தங்களை சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் எடை வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி.
நடந்துக்க. இல்லாவிட்டால் யார் கைரோ துளி விஷமோ ஏரியோ குளமோ குட்டையோ எங்கேயாவது விழுந்து செத்து போ. மீண்டும் வருவேன். அப்படி நான் மீண்டும் வந்தா உக்காலா போய் உனக்கு நாய் அடிப்பேன். போடும். நான் மோசமான பையன். நம்பர் 1 நானு. எத்தனை குடும்பத்தை கெடுப்புனே தெரியாது. ஆமா சொல்லிவிட்டேன். தாலி அறுத்த பையன் அவன். ரோஜாவில 3 லட்சம் ரூபாய் வாங்கி தாலி அறுத்துட்டு வந்துட்டான். செல்வராணில 4 லட்சம் ரூபாய் வாங்கி தாலி அறுத்துட்டு வந்துட்டான். இப்ப இனியாக்கு வந்துக்கிறான். நான் பாய்க்கு வாங்கல என்ன கேட்டாங்க அந்த ஊர்ல. ஐயா நாட்டை அப்படி தெரிஞ்சு விட்டோம். முக்கியமா அவன வயசாச்சு. ஆமாங்க. இருப்பது அது கேட்ட பையன். இதுக்கு அப்புறம் அவனை விட்டு வைக்க கூடாது. ஆமா அதுக்கு நீங்க போக போறீங்க. நான் ஏன் போறேன்? சொல்லிட்டேன். ஆட்சி தோல் காலிப்பி அவனை காலி பண்ணிட்டாங்க. நாட்டுக்கு மகாராஜா நானு, மகாராணிய தங்கச்சி. உனக்கு ஒரு பதிவு தர்றமே. இது வாட்ச்மேன் வெல்ல வேணாம். வார்டு நம்பர் கொடுத்துருக்கேன். வார்டு நம்பர் வேணாம், போட்ட நம்பர் வாங்கிக்க. வார்டு மெம்பர் வாழ்க்கையில உனக்கு என்ன ஓய்வு தேவைடா? எத்தனை நாளைக்கு தாண்டா நீ காவல்காரனாவே இருப்ப? ஆமா ஆகையால இந்த போர்ப்படை தளபதி பதவி உனக்கு தரணும். போர் படை படை யானை படை குதிரை படை விமான படை கப்பல் படைன்னு சொல்லக்கூடிய தளபதி நீதாண்டா. செல்வத்தை மலரோட போகப்பட்ட பலமுறை எடுத்து கொடுத்த நம்முடைய மகளுக்கு உண்மைதான். உன்னுடைய வார்த்தை கேட்டாலா? கேட்கவில்லை. கேட்கல. மலரோட போனா கண் பார்வாய்ந்தா போச்சா? ஆமா. ஒரே ஒரு மகன் ஒற்பத்த மகன் என்று பாலூட்டி சீராட்டி தங்க தொட்டிலே தாளாட்டி கண் இமை எப்படி காத்து வருகிறதோ அது போலாம் வளர்த்தேன். ஆமாங்க. ஆனால் பெற்ற தாயை விட வளர்த்த தாய் தான் பாசம். ஆனால் தாய் என்று பாராமல் உன்னை தாரமாக நினைத்தார். உண்மைதான். அத நான் பார்த்தனா பார்த்தேன். அவனை நாட்டை விட்டு கடத்திட்டேன். ஆமாங்க. இதை நினைத்து இவருடைய மனதில் பெருத்த கவலை. இதேதான் உன்னுடைய மனதில் கவலை இருக்கிறதா? இத பாருங்க. என்னுடைய மனக்கவலை தீர்க்க வேண்டும் என்றால் இந்த ஆரவல்லியிடம் மருந்து இருக்கிறது. மருந்து இருக்கிறதுங்க. என்னுடைய மனக்கவலை போக்க வேண்டும் என்றால் உன்னுடைய மருந்து இருக்கிறது. ஆமாங்க. மருந்து என்று பயப்படாதீங்க. மருந்துன்னா பாய்கிட்ட வேணும் சூரியன் வைக்கிறான். அந்த மருந்து இல்ல, அற்புதமான மருந்து எங்க அம்மா வச்சிருக்காங்க. என்ன மருந்து? மருந்து என்ன தயாரிக்கப்பட்ட மாப்பழ வாழை என்று சொல்லக்கூடிய மகரசம். ஆமாங்க. எங்க அம்மா சாறு வச்சுக்குது. முக்கடி சார். அந்த முக்கடி சாரை அறிந்தினால் மனக்கவலை தீர்ந்து விடும். எங்க கொண்டு வா. கொண்டு வா. சாவ மாட்டாமா பாய்கிட்ட வாங்கி 3 சிட்டிக்கு போட்டுக்கிறேன். இந்த மருந்து பக்காவா வேலை செய்யும். நீ என்ன சொல்றியோ அதுதான் கேட்பான் அந்த ஆளு. நீ பாத்துக்க. முக்கடி சார். இந்த முக்கடி சார் அறிந்தினால் உங்களுடைய மனக்கவலை போயிடும். என்னடா ஒரே ஒரு துர்நாற்றம். இது பழைய மோசம் அப்படித்தான் இருக்கும். நீ மூக்க புடிச்சுனா குசு விட்டுரு.
உயிரே போயிடும். இந்த முக்கணி சாரை அருகின உடனே சாப்பிட்ட உடனே உலகமே ஆடுதே. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் சூத்துக்கே போகுது பாரு. அரவல்லி என்னங்க நீ கொடுத்தாயே அந்த முக்கணி சார் பைரசம் அது அருகின உடனே என் மனக்கவலையே போய்விட்டதா? அப்படியா? அரவல்லி என்னங்க உன்னை உன் எயில் காணவே உள்ளம் நாடுதே. உன்னை கட்டியதுவே உன்னை காணவே உள்ளம் காடுவே. உன்னை இப்போதுதான் நான் சந்தோஷமா இருக்கிறேன். நீ சந்தோஷமா இருக்கிறீங்க. நீ ஏன்டா அழுகுற? எங்க அம்மா இதை எனக்கு ஒத்துக்காது. டேய், ஏன் மனைவி என்னுடைய மனதை குறை தீர்த்துட்டா? உங்க பொண்டாட்டி உங்களுக்கு மட்டுமா பொண்டாட்டியா இருந்தா? என்ன இருக்குதா? ஏன் எனக்கு தான் பொண்டாட்டியா இருந்தா? ஏன் பொட்டிக்காருக்கு தான் ஆனா பொண்டாட்டி? தொடப்ப காட்டா எனக்கு மட்டுமா அம்மா அம்மா மாதிரி இருந்தாங்க, எல்லாருக்கும் அம்மா மாதிரி இருந்தாங்க. எல்லாருக்கும் அம்மா மாதிரி டேய், இருந்தாங்க. தெய்வம்டா, தெய்வம் தெய்வம். அரவல்லி என்னுடைய மனதில் மனக்கால தீர்ந்து விட்டது. இந்த பாவிக்கு மனக்கால வச்சு நியாயமா? உனக்கு இந்த நாட்டு மக்கள் எப்படி பேசுறாங்க தெரியுமா? எப்படி யாத்துறாங்க தெரியுமா? ஏண்டா நல்ல நேரத்துல வாரி அடிச்சுக்குவாங்க. நாட்டு மக்கள் என்ன பேசுறாங்க? இந்த நாட்டு மக்கள் எல்லாம் ஐயோ இந்த 60 வயது கேட்டு பையனை கட்டிக்கிட்டா இந்த கேட்டு திட்டு வந்து பொண்ணு செத்துட்டான்னா இவன் நாதார நின்றுட்டா நடுத்தர நின்றுட்டா அவன் ஒரு புள்ள செத்துவேன். இந்த நாடு நகரத்தை எல்லாத்தையும் அவன் எழுதி எடுத்து போடுவாங்க, தெரிஞ்சு விட்டுருவாங்க. அப்படி இந்த நாட்டு மக்கள் எப்படி பேசுறாங்க தெரியுமா? இந்த பாவி நானு ஐயா மோசம் போயிட்டு அது மட்டுமா? ஒண்ணும் இல்லாத பொண்ணு, நாதாரு பொண்ணு, பொறம்போக்கு பொண்ணு, நாட்டை விட்டு அனாதியா ஓடியாந்தா வந்து இந்த கிழவனை கட்டிக்கினா அவங்க அண்ணனையும் கூட கூட்டணும்ட்டா. அந்த ஆளே இல்லைன்னா அவன் நடுத்தரு நாராயணா தாவோ பிச்சை தாய்களுக்கு ஜெய் துக்கம் அவங்களுக்கு அடைக்குது இல்லை உனக்கு தொண்டையை அடைக்குதுடா. எங்க போய் எந்த சவுத்தோப்புல சம்பாதிப்பியோ, எந்த இந்திக்காரனை வச்சிருப்பியோ, எந்த கலாய் பூசுறவனை தேடி போவியோ. தெளியறதுக்குள்ள வேலையை பாருங்கடா. நாட்டு மக்கள் பேசுவது உண்மைதான். உண்மைதான். எனக்கு வயசு 60, என் மனைவிக்கு வயசு 20. ஒரு வேலை நான் திடீர்னு செத்தேன். ஏங்க யார் இப்படி அவசரமா பண்றீங்க? இது இல்லைன்னா இந்த பாவில இருக்க மாட்டேங்க. இது இல்லைன்னா இந்த பாவி உயிர் போயிடுதுன்னு வச்சுக்க, அப்படியே உயிர் போயிடும். பத்தினி பத்தினி தெய்வா, பத்தினி தெய்வம். முத்தமி ஓம் சக்தி, பத்தினி பராசக்தி எங்க அம்மா. இன்று முதல் ஆமா அடிச்சு தெத்தன நாட்டை ஆமா அந்த தருதல வந்தாலும் வரலாம் நாட்டுக்கு. அப்படி நாட்டுக்கு வந்து விட்டால் இந்த நாடு நகரம் அத்தனையும் அவனுக்கு தான் போயிடும். அதனால நான் என்ன பண்ண போறேன் தெரிகிறதா? இந்த நாடு நகரம் உப்பு சட்டி கல்வரகோடு அனைத்தும் என் மேல இருந்தாலும் என்ன, என் மனைவி இருந்தாலும் என்ன, இப்போ நான் எழுதி கொடுத்துட்டு போறேன். ஐயா கேட்டு கொடுப்பையா?
ஐயோ இந்த ஊர் அவன் என் பக்கா தருவா இந்த பட்டி அஞ்சக்கா தருவா அவ ஓடி அந்த பொண்ணு இந்த காட்டு பையனை கட்டி இந்த நாடு நகரம் உப்பு சட்டி வர ஒரு அத்தனை எழுதி வைக்கிறான் அப்படின்னு நாட்டு மேல பல்லு போட்டு பேசுவான். வேண்டாம் வேண்டாங்க நாட்டை எழுதி வாங்கி ஒரு தூசு கூட பண்ணிக்கூடாது. இப்படிப்பட்ட தெய்வத்தை இதுவரை பார்த்திருப்பீங்களா? இனிமே இல்லை என்றால் என் வாழ்க்கையே எப்போதும் அழிஞ்சு போயிருக்கும். என்னடா எனக்கு குடி சொல்றா பாத்துக்கலாங்க. உன் கண்ணு எதிரவே குடி சொல்றேன். டேய் அம்மா அவரை கல்யாணம் பண்ணி கூட காலில் கூட உயர்த்து குனில்றா. அவங்கள பார்த்து நீ குனின்ற எங்க குஞ்சா தெரியுமா? ஆவணிப்பூர்ல போய் 2 பேர் இருக்கிறாங்க. நீ போய் கேட்டு பாரு. சொல்றதானே இனி அவளை வாலி மச்சார் அவர் எப்பயும் ஆடிட்டாராம். வாலி மச்சான் ஐயா சவிடா வாழை அடியா ஆறா அடா உன்னை வாந்தி பதி வாரி போவா ஒரு மகாராணி. ஏண்டாடா உலக்கா நாட்டுக்கே மகாராணி ஆக போறாங்க. மொத்தம் நாடு நகரம் மொத்தமும் பத்திரத்துல மாற போகுது. என்னதான் ஒரு வார்த்தை அடிக்கிற அடி ஒரு அடி கூட அடிச்சுக்கலாம். அதோட நீ அசிங்கமா கேக்குற எப்படியா? அவருக்கு மேல உனக்குதுடா. அவன் கேட்டு தப்பு இல்லையா? அவரு கேள்றான் என்ன கேட்கணுமா? சரியா சொல்லுவாரு. ஏன் மச்சி உங்க வீட்டு பணத்தை வாங்கிக்கணும், சம்பாதிச்சு பணத்தை வாங்கி மாட்டேன், கஷ்டப்படத்தை வாங்கிக்கலாம். நேற்று 2 நேரத்துல வயசு விட்டதை வாங்கிட்டு போட்டேன். ஐயோ வாயோட பறி பச்சுகளுக்கு நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? யார் சொன்னதே? ஆக்கு முன்னாடி நான் போட்டதா தப்பு. ஆறாவை போல கூறிய கண்கள் உடையவரே ஆறா கூறி சமர்மா பல்ட்டி எப்படி ஆறாவை போன்ற கூறிய கண்களுடைய அவன் எவ்வளவு எடுக்கிறான்? கழுத்துல கால் முடிச்சு போய் இருக்கான். அப்படித்தான் மாத்துவான். தெரியுதுமா ஆகட்டுமா? அதுதான் தெரிஞ்சிடும். அப்புறம்